ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாவட்ட மையம் மதுரை. அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள். பல. அதாவது இந்த NHS திட்டம் அரசாணை எண் 123 நிதித்துறை H1 நாள் 24/6/2026. அதன் பிரகாரம் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் ஆகியோருக்கு ஏற்கனவே 497 ரூபா பிடிச்சிட்டு இருந்தாங்க. 1/7 644 உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்தபடிக்கு பிடிச்சதுலேயும் சில குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறதாக தகவல்கள் வரப்பெறுகின்றன. நாராயணன் ஒருத்தர், அவர் பென்ஷனரு, அவருடைய ஒய்ஃப் ஆல்சோ ஏ பென்ஷனர். அவங்க இறந்துடுறாங்க. அதனால் நாராயணனுக்கு பென்ஷனும் ஃபேமிலி பென்ஷனும் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. 30/6/2026 வரைக்கும் அவருக்கு அவர் வாங்குகிற பென்ஷனுக்கு முதல்ல 644 பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஃப் இறந்துட்டதுனால ஃபேமிலி பென்ஷனுக்கு 644 அவங்க பிடித்தம் பண்ணலை ட்ரெஷரியில். அதே மாதிரி இன்னொரு கேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷாநவாஸ், நாராயணனும் எல்லிஸ் நகர் மதுரை, ஷாநவாஸ் என்பவரும் எல்லிஸ் நகர் மதுரை தான். அவங்க ஷாநவாஸ் இருக்கிறாரு, அவருடைய ஒய்ஃபும் இருக்கிறாங்க. 2 பேரும் கவர்மெண்ட் சர்வீஸ் பார்த்து ரிட்டையர் ஆனவங்க. ஸோ 2 பேருக்கும் ஏற்கனவே 30/6/2026 வரைக்கும் ஷாநவாஸ் ஒருத்தருக்கு மாத்திரம் 644 ரூபா பிடித்தம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 1/7 பிறகு இந்த 7ஆம் மாதம் ஜூலை 2026 2 பேருக்குமே 644 ரூபா ரெக்கவரி போட்டிருக்கிறாங்க. ஃபேமிலி பென்ஷனர் 2 பேருக்குமே ஒரே ஃபேமிலியில் ஸ்பௌஸுக்கும் பிடிச்சிருக்கிறாங்க, ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன். இதை போய் கருவூலத்தில் ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி சில கேசஸ் இருக்குது சார், அவங்கவுங்கள இமீடியட்டாக ரெப்ரசன்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறதா சொல்லி விட்டுருக்குறாங்க. ஸோ இதனால் தெரிவிக்கும் தகவல் என்னென்னா, நம்ம வாங்கிட்டு இருக்க பென்ஷனை அந்த புதிதாக அரசாணை எந்தெந்த விதத்திலலாம் மாற்றுகிறது, அது 2 பேர் பென்ஷன் வாங்குகிற கேஸுகளில் என்பது இந்த 2 கேஸுகள் மூலமாக தெரிகிறது. அதனால் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தை சார்ந்தவர்கள் ஒன்று ஓய்வூதியராக இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஓய்வூதியராக இருந்தால் அவங்க வாங்குகிற பென்ஷனில் யாராவது ஒருத்தருக்கு தான் இந்த NHS பிடிப்பாங்க. புதிய திட்டத்தின்படி 644 ரூபா. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க, 2 பேரில் ஒருத்தருக்கு தான் பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத. அப்படி இல்லை, ஏற்கனவே பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு, அவர் ஸ்பௌஸ் இறந்துடுறாங்க, அதே ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாருன்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த 644 ரூபா, ஃபேமிலி பென்ஷன் அந்த கேசஸுக்கும் 644 2, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 2ம் பிடிமானமாகுதா, இறந்தவர்களுக்கும் சேர்த்து பிடிக்கிறாங்களா என்பதை ஓய்வூதியர்கள் தான் தங்களது 7/2026 மாத அந்த ஓய்வூதியத்திலே இருந்து கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். இதனை மற்ற தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த தகவலை சொல்லி அவர்களையும், என்னடா பென்ஷன் வருது அப்படின்னு ரொட்டீனாக கேஷுவலாக இருந்துருவோம், இந்த 644 பிடிமானம் யார் யாருக்கு என்னென்ன விதத்திலே பிடிமானமாகுது அப்படிங்கிறது இந்த 2 கேஸ். திரு நாராயணன் அவரும் எல்லிஸ் நகர் தான், திரு ஷாநவாஸ் அவரும் எல்லிஸ் நகர் தான். நாராயணனுக்கு அவர் இருக்கிறாரு, அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கார். ஒரு மிஸ்ஸஸ் வாங்கினவங்க இறந்துடுறாங்க, ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 30 வரைக்கும் பிடிக்கலை. ஆனால் இந்த 1/7/2026 பிறகு பிடிச்சதில் ஜூலை மாதத்தில் 2 பேருக்கும் 644 போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஷாநவாஸ் பென்ஷனர், ஹவுஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பென்ஷனர்ஸு 2 பேருக்கு ஒருத்தருக்கு தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேருக்கும் பிடித்திருக்கிறார்கள் என்று கேட்டபோது இந்த மாதிரி ஒரு சில கேசஸ் இருக்குது சார், ரெப்ரசன்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மாவட்ட கருவூலத்திலே ஒரு நண்பர் மூலமாக கேட்டு விட்டது. அந்த நண்பர் இவ்வளோ கேட்டுட்டு விஷயம் சொன்னார். அவர் பட்டய பொறியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவராக இருக்கிறார் திரு டி சுப்பிரமணியம் அவர்கள் தான் தன்னுடைய கொலீக்ஸுக்கு இந்த மாதிரி போய் கேட்டிருக்கிறார். கேட்டவுடனே இந்த மாதிரி சார், இந்த மாதிரி கேசஸ் ஒரு சில கேசஸ் மேக் அவுட் ஆகிட்டு இருக்குது சார், அவங்கவுங்கள பெட்டிஷன் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு ட்ரெஷரில் சொல்லி விட்டுருக்குறாங்க. என்னடா நீ தேதி 13/8/2026 இன்றைய நாள். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் பில் போட ஆரம்பிச்சிருவாங்க, பென்ஷன் பில்லு, ரெகுலர் பில் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க ட்ரெஷரியில். அதனால் அதுக்குள்ளேயே போய் ரெப்ரசன்டேஷன் யாருக்கும் இருக்கும் பட்சத்தில், இதில் அஃபெக்ட் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக போய் ட்ரெஷரியில் போய் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியோ இல்லை சப் ட்ரெஷரியோ இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கிறதுனால உடனடியாக போய் இந்த பென்ஷனில் 2 பேருக்கும் பிடிக்கிறாங்க சார் 644. அது தேவையில்லாதது, ஒருத்தருக்கு தான் ஏற்கனவே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க 30 வரைக்கும். இப்போது
புது ஸ்கீம் போட்டதில் வந்து 2 பேருக்கும் தவறுதலாக பிடித்தமாகிவிட்டது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணி நிறுத்த சொல்வது ஒன்று. 2வது ஏற்கனவே பிடித்திருந்தால் அதை வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு உடனடியாக உத்தரவிடுங்கள் சார் அப்படிங்கிறத சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த தகவலை தெரிந்த நண்பர்கள் அனைவருக்கும் பார்க்கும் இந்த காணொலியை காணும் அன்பர்களும் தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைத்து விடைபெறுவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்கள், பல நன்றி. இது போன்ற செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்டா 644 பிடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தாலுகா அளவில் அப்புறம் மாவட்ட அளவில் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. 12/8 அது முடிஞ்சு போச்சு. ஆனால் வரக்கூடிய செய்திகள் வந்து இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் ஓய்வூதியர்கள் வந்து தங்களுடைய பென்ஷன் அக்கௌண்ட்டை சரிபார்த்து கொள்ளும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறார் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்க தலைவர். வணக்கங்கள், பல நன்றி.